வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம சமூகவியல் விசாரணை முறைகள்ல வரலாற்று முறையும், ஒப்பீட்டு முறையும் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம நெறைய இந்த அ விசாரணை முறைகள், அதாவது சோசியாலஜிக்கல் ரிசர்ச்ச கண்டக்ட் பண்றது எப்படின்னுலாம் பார்த்துட்டே வர்றோம். இதுல நானே போன செஷன்ல எந்த மாதிரி அளவீட்டு முறையும், எப்படி தரம் சார்ந்த முறையும் எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆராய்ச்சியோட முக்கியத்துவம் பார்த்திருக்கிறோம். அத எப்படிலாம் கண்டக்ட் பண்றதுன்னு பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது இந்த நூல் புடிச்ச மாதிரி இந்த மாதிரியான டெக்னிக் தான், இந்த மெத்தடாலஜி தான், இந்த மெத்தட்ஸ் தான், அப்படிதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, சமூகவியல், சமூகத்த பத்தி படிக்கிறது, அது லேப்ல பண்ற மாதிரி ஒரு ஒரு விஷயமா பண்ணவே முடியாது. ஆனா, அத பண்றதுக்கு என்னென்ன முறைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறப்போ, ரொம்ப முக்கியமா ஆரம்ப காலத்துல இருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை வரலாற்று முறை. அதுக்கு அடுத்து தொடர்ந்தாப்லயே வந்த ஒரு முறை ஒப்பீட்டு முறை. இந்த 2 முறைய பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வரலாற்று முறை. வரலாற்று முறை அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ட கேட்ட உடனேயே உங்களுக்கு தோணிரும், ஹிஸ்டரிக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஆமா. ஹிஸ்டரியில இருக்கிற தகவல்களை எடுத்து, நாம எப்படி நம்மளுடைய ஆராய்ச்சிய ரொம்ப நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆ ஒரு மெத்தட்ஸ சொல்லிக் குடுக்க போற விஷயம் தான் இந்த வரலாற்று முறை. இந்த வரலாற்று முறை அ எல்லா சமூகவியல்லயும் சமூக அறிவியல்லயும், பொலிட்டிக்கல் சயன்ஸோ, இல்ல ஆந்த்ரோபாலஜியோ, சோசியாலஜியோ எல்லாத்துலயுமே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படிங்கிறது பயன்படுத்துறது இன்ன வரைக்கும் அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது முக்கியமா எத படிக்குது அப்படின்னு சொன்னா, வளர்ச்சி, மாற்றங்கள். ஆமா. எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி? இந்த வளர்ச்சியில நம்ம ப்ராக்ரஸ்ன்னும் சொல்லலாம், டெவலப்மெண்ட்ன்னும் சொல்லலாம், சேஞ்சஸ்ன்னும் சொல்லலாம். இந்த வளர்ச்சிய பத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 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 நாட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அதோட ஹிஸ்டரிய பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி ஆ மே ரிப்பீட்ஸ் சர்டன் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான சூழல் வந்திருக்கு. இனி அடுத்து என்ன நிகழலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஹிஸ்டரிய போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு வளர்ச்சியையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த இன்ஸ்டிடியூஷனோ, இல்ல அந்த ஆர்கனைசேஷனோ அதோட வளர்ச்சி வரலாறு போய் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய நேரங்கள்ல நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். நதி மூலம் ரிஷி மூலம்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. எஸ். கோயிங் பேக் டூ த ஹிஸ்டரி அண்ட் ஃபைண்டிங் அவுட் என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னாடி மாறி வந்துட்டு இருக்கு. அப்போ வளர்ச்சியையும், மாற்றத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமா பயன்படுத்தப்படுற முறை வரலாற்று முறை. இந்த வரலாற்று முறை மூலமா நம்ம சமூகத்த புரிஞ்சுக்கலாம். அது ஏற்படுத்துற தாக்கம், எதெல்லாம் எது மேல தாக்கத்த ஏற்படுத்துது. நீங்க அம் நம்ம வரலாறுல நீங்க நெறைய நேரங்கள்ல பார்க்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நீங்க சமூகவியல பத்தி, அதனுடைய எமர்ஜென்ஸ் பத்தி படிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு சமூகவியல் ஒரு தனித்துறையாக, தனி பாடமாக, ஒரு கல்வித்துறையா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதுல தான் நம்ம தொழில் புரட்சி பார்ப்போம், என்லைட்டன்மென்ட் பார்ப்போம், பிரெஞ்சு புரட்சி பார்ப்போம். இது எல்லாமே தான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஒரு சமூகத்த புரிஞ்சுக்கிறதுக்கு அதோட வரலாறு நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி வேற வேற காரணிகள் அது ஏற்படுத்துற தாக்கத்த படிச்சுக்கிறதுக்கும் நமக்கு வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாற்று முறை முக்கியம். சோ, எந்த விஷயமும் காலத்தோட சேர்ந்து, அதாவது குரோனாலாஜிக்கலி இதுக்கடுத்து இது நடந்திருக்கு, இதுக்கடுத்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த காலத்தோட சமூகத்துல நடக்கிற மாற்றங்கள, நிறுவனங்களோட வளர்ச்சிய, முன்னேற்றத்த இத பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. இதனுடைய ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் எப்ப ரிசர்ச்க்குள்ள பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டுல இது அதோட 2ஆம் பாதி. அதுல இருந்து தான் இத ஒரு மெத்தடாலஜியா அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தனிநபராவே ஒரு விஷயத்த நம்ம அணுகும் பொழுது, வரலாற்று முறை நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வரத்தான் வரும். ஆனா, அத ஒரு தனி முறையா பார்க்க ஆரம்பிச்சது மிட் 19ஸ்ல இருந்து தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ, இந்த வரலாற்று முறைக்கு என்னென்ன ஆதாரங்கள், அதாவது சோர்ஸஸ் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கும். நம்ம அ நீங்க இதையும் படிச்சிருந்திருப்பீங்க. நம்ம எப்பயுமே ஆராய்ச்சியில, அதுவும் சமூக அறிவியல் ஆராய்ச்சியில 2 விதமான ஆதாரங்கள் பயன்படுத்துவோம். ஒண்ணு
பிரைமரி சோர்ஸ், இன்னொன்னு செகண்டரி சோர்ஸ். டேட்டா வந்து 2 விதமா தான் நம்ம பிரிப்போம். அப்ப முதல் கட்ட அ தகவுகள குடுக்குற ஆதாரங்கள் எதெல்லாம், 2ஆம் கட்ட தகவுகள குடுக்குற ஆதாரங்கள் எதெல்லாம்னு நம்ம நெறைய பார்த்திருக்கிறோம். அதுல வரலாற்றுக்கு இந்த முறையில நம்ம செய்யப்போற ஆராய்ச்சியில நமக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம லிட்டரேச்சர் எழுத்துப்பூர்வமா ஒரு ஒரு சமூகம் வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் சொசைட்டியா, ஒரு சிவிலைஸ்டு நாகரீகம் அடைந்த ஒரு சமூகமா இருக்கும் பட்சத்துல, அங்க எழுத்து வடிவில நெறையா தகவல்கள் கிடைக்கும். அது வந்து கவிதை எழுதினவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தவங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவர் வந்து அவருடைய டைரி குறிப்பு மாதிரி குடுத்துட்டு போயிருந்திருக்கலாம், இல்ல கல்வெட்டுல எழுதின விஷயங்களா இருக்கலாம். ஆனா, ஒரு எளிய சமூகம், இன்னும் அவங்க வந்து எழுத்து அப்படிங்கிற உருவத்துக்கு வராத ஒரு சமூகமா இருக்கத்துல. ஏன்னா, நீங்க வந்து வரலாறுல பார்க்கும்போது, சமூகங்கள் வந்து இந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது வந்து நாகரிகத்தோட உச்சமா பார்க்குற ஒரு விஷயம். சோ அந்த இடத்துக்கு வராத சமூகமா இருந்தா, அங்க இருக்கிற விஷயங்கள் எதெல்லாம்? அவங்களுடைய கலைப்பொருட்கள், உடைகள், ஆபரணங்கள், ஆயுதங்கள். எதுல வந்து அவங்க வந்து கலைப்பொருட்கள் போட்டிருந்தாங்க? அவங்க பயன்படுத்தின உலோகம் என்ன? அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த சமூகத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுற ஆதாரங்களா இருக்குது. அதே மாதிரி காம்ப்ளக்ஸ் சொசைட்டின்னு நம்ம பேசினது. அந்த காம்ப்ளக்ஸ் சொசைட்டின்னா, அ அந்த எளிய சமூகத்துல இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து நாகரிகத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கிற சமூகமா இருந்தா, அங்க வந்து அரசாங்க பதிவுகள், எத்தன குடும்பம் இந்த ஊர்ல இருக்கு, இவங்கட்ட நம்ம எவ்ளோ ஆ ரெவென்யூ வாங்குறோம், இவங்க யாரெல்லாம் வரி கட்டுறாங்க, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் குடுக்கக்கூடிய ஆ ஆதாரங்கள் வந்து நம்ம ஒரு வரலாற்று முறை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்றதுக்கு பயன்படுத்துற தகவல். நீங்க வந்து அ இப்பயும் நம்ம பார்க்கலாம். இந்த வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சென்சஸ் டேட்டா இது எல்லாமே வந்து வரலாற்று ஆதாரங்கள பழச நம்ம எடுத்து பயன்படுத்தணும். வரலாற்றுக்கு சமயத்துல பயன்படுத்தணும்னா, அது எல்லாமே வரலாற்று ஆதாரங்களா தான் இருக்கும். அதே மாதிரி ஆதாரங்கள 2 வகைப்படுத்தலாம். எழுதப்பட்ட ஆதாரங்கள், எழுதப்படாத ஆதாரங்கள். இப்போ எழுதப்பட்டதுன்னு சொன்னப்போ, நான் நான் சொன்ன மாதிரி அரசாங்க பதிவுகள், இப்போ ஒரு சங்கங்கள், ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு டேட்டா வச்சிருக்குது. அவங்கட்ட இருந்து நம்ம வாங்கி அத பயன்படுத்துறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எழுதப்பட்டது. எழுத்த ஒரு மீடியமா யூஸ் பண்ணி நமக்கு வந்து தகவல குடுக்குறது. எழுதப்படாத ஆதாரங்கள்ன்றது திரும்ப வந்து இந்த கலைப்பொருட்கள தாண்டி சில நேரங்கள்லலாம் கட்டடங்கள் மாதிரியான விஷயங்கள் கூட நமக்கு எழுதப்படாத ஆதாரங்களா இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப பேசுற இந்த தாஜ்மஹால் மாதிரியான ஹெரிடேஜ் அந்த 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 வரலாற்றினுடைய செழுமைய கூட்டி காமிக்கிற ஆதாரங்கள அந்த மாதிரி நெறைய இருக்குது இந்தியால. அப்போ அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட கலைநயம் என்ன? அவங்க அவங்க யூஸ் பண்ண ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் என்ன? அவங்க எந்த மாதிரியா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க? நீங்க அ மதுரை மாதிரியான ஊர்கள்ல இருக்கிற கோயில்களோடைய அமைப்பு எப்படி இருக்குது? ஒரிசா மாதிரியான இடங்கள்ல இருக்கிற கோயில்களோட அமைப்பு எப்படி இருக்குது? அந்த அரசருடைய ஆ கலைநயம் என்ன? இவங்க எதற்கெல்லாம் முக்கியத்துவம் குடுத்தாங்க? இது ஏன் இவங்க முக்கியத்துவம் குடுத்தாங்க? இந்த மாதிரி எழுதப்படாத ஆதாரங்களும் நமக்கு நெறைய தகவல்கள குடுக்கக்கூடியது. இது போக நம்ம போன வகுப்புல பார்த்த மாதிரி காப்பகங்கள், ஆர்கைவ்ஸ் வந்து நெறைய விஷயங்கள உள்ள வச்சிருக்காங்க. அதுல எழுதப்பட்டதும் இருக்கும், எழுதப்படாததும் இருக்கும். எழுதப்படாதது அப்படின்னு வரதுல நெறைய வெர்பலா இப்போ இந்த தாலாட்டு பாடுறதோ, இல்ல ஒரு ஒப்பாரியோ, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நமக்கு வந்து வரலாற்று ஆதாரங்களா இருக்கும். அதுல வர்ற கதைகள் நமக்கு நெறைய விஷயங்கள நமக்கு சொல்லிக் குடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆ ஆதாரங்கள், வரலாறு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் நமக்கு இப்படி எல்லாம் நமக்கு கிடைக்கலாம். நம்மள வந்து சேரலாம். இப்போ வரலாற்று முறை ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது? இது எப்படியெல்லாம் பார்க்கலாம்? இந்த வரலாற நம்ம படிக்கிறதுக்கு என்னென்ன முறைகள பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஒரு ஆரிஜின் மாதிரி நம்ம யோசிச்சோம்னா, இத வந்து அ ஒரு சமூக மானுடவியலாளர் ஆ அ ஏ.ஆர். ராட்கிளிஃப் ப்ரவுன். அவர பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பின்னாடி பார்ப்போம் தான். ஆனா அவர் வந்து சொல்றாரு. வரலாற்று விளக்கங்கள் 2 விதமா இருக்கலாம். இந்த பிக்சர்ல நீங்க பார்க்குறீங்க. சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு டிடக்டிவ் மைண்டாவும், இன்னொன்னு இண்டக்டிவ் மைண்ட். இது வந்து நீங்க வந்து வேற வகுப்புலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா, ரிசர்ச்ல நம்ம இந்த இந்த விஷயங்கள் 2 அதாவது ரீசனிங்லயோ, இல்ல எந்த மாதிரி நம்ம இந்த ஒரு ஒரு ஆராய்ச்சி அணுகப் போறோம் அப்படிங்கிறதையோ நம்ம பேசும்போது, கட்டாயமா இந்த 2 லாஜிக்கல் ரீசனிங்க தொடாம நம்ம பேசவே முடியாது. நான் என்னுடைய ஆய்வ எப்படி நடத்தப் போறேன்? டிடக்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணியா? இல்ல இண்டக்டிவா பார்க்க போறேனா? அப்போ
இந்த இந்த டிடெக்டிவ் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்சதுதான். துப்பறியறவங்க தான் அந்த அந்த மாதிரி எங்கன்னு தேடி போற மாதிரியான ஒரு விஷயம். நீங்க அதனாலதான் அது நான் அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அது குறிப்பான ஒரு விஷயத்த நோக்கி போறதா இருக்கும். அதே இது இண்டக்டிவ் மைண்ட்ன்றது வந்து ஒரு குறிப்பான விஷயத்துல இருந்து விரிஞ்சு ஒரு 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 தேடல நோக்கி போகும். அப்போ துப்பறியும் அப்படிங்கிற விஷயம் வந்து நெறைய நேரம் மானுடவியலாளர், அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து தேடி ஒரு விஷயத்த நோக்கி போறவங்க. இதுக்கு நெறைய நேரங்கள்ல 2 விதமான ஆதாரங்கள் யூஸ் பண்ணுவாங்க. பிரைமரி சோர்ஸ் நான் எத தேடி போனேனோ சில நேரங்கள்ல நம்ம ஒண்ணு தேடி போவோம். அது நேரடியா நமக்கு கிடைக்காது. ஆனா அதுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும். அதுல இருந்து நமக்கு தேவையான தகவல நம்ம எடுத்துக்க தெரியணும். அதுதான் இன்டைரக்டான சோர்சஸ் சொல்லுவாங்க. அது தூண்டக்கூடியதுன்னா நம்ம எதை நோக்கி போறோம். இது இது யூசுவலா இண்டக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு போத்திய கண்டுபிடிக்கிறது. இது இருக்குது. ஒரு தியரட்டிக்கல் அசம்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு இந்த இருக்கு. சோ டிடெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப அழகா ஒரு ஒரு பிக்சர் எனக்கு கிடைச்சது. அதனால நான் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது டிடெக்டிவ் அதாவது துப்பறியும் முறை அப்படிங்கிறது வாட்டர் ஃபால் மாதிரி மேல இருந்து கீழே ஒரு ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு தியரி இருக்குது. அத வந்து நம்ம வந்து ஆமாவா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணோம்னா அதுதான் டிடெக்டிவ் ரிசர்ச். அதே இது நாம வந்து பொதுவான ஒரு விதியை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறோம். அது வந்து கிளைமிங் ஹில், ஒரு ஒரு மலையில ஏற முயற்சி செய்யற மாதிரி ஒரு தியரிய வந்து உருவாக்குறதுக்கு நம்ம செய்யற வேலை வந்து இண்டக்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. சோ டிடக்டிவ் மெத்தட்னா என்ன, ஒரு தியரியில இருந்து அது சரியா இல்லையா அத வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி அதை வந்து ப்ரூவ் பண்றதோ இல்ல டிஸ்ப்ரூவ் பண்றதோ வேலிடேட் பண்றதோ இல்ல நல்லிஃபை பண்றதோ பண்றதுதான் டிடெக்டிவ். அது வந்து வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்து கூர்மையாக்கி கீழே வரைக்கும் வர்றது. அதே இது டிடெக்டிவ் அப்படிங்கிறது வந்து கூர்மையான, இண்டக்டிவ்ன்றது வந்து கூர்மையான ஒரு பகுதியில இருந்து ஒரு பொது விதியை நோக்கி மூவ் பண்றது. அதாவது அப்சர்வேஷன்ஸ் இருக்கும், அதுல இருந்து ஒரு பேட்டர்னை கண்டுபிடிப்போம், அதுல இருந்து ஒரு ஹைபோதசிஸ் போடுவோம், கருதுகோள் ஏற்படுத்துவோம். அந்த கருதுகோளை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதை வந்து கோட்பாடா மாத்துறது. இதுதான் இண்டக்டிவ். சோ இந்த 2 முறைக்கும் நம்மளால வரலாறை யூஸ் பண்ண முடியும். இப்போ வரலாறை நம்ம பார்க்கும்போது எங்க இருந்து வரலாறு அப்படின்னு சொன்னாலே நம்மளால எவல்யூஷனிஸ்ட விட்டுட்டு வரவே முடியாது. எவல்யூஷனிஸ்ட்னா யாரு? இந்த பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுறவங்க. நம்ம பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே டார்வின் ஞாபகத்துல வந்திருப்பாரு. அவங்க வந்து ஒரு பொது விதியை கொண்டு வர்றதுக்கு தூண்டல் முறையை பயன்படுத்துறாங்க. இண்டக்டிவ் மெத்தட ஒரு பொதுவான விஷயம் இதுதான்ப்பா, இதுக்கு அடுத்து சிங்கிள் செல் அமீபால இருந்து இந்த ஹியூமன் பீயிங் வந்திருக்கிறாங்க அப்படின்றதுல இது இது எந்தெந்த வளர்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னவங்க தான் பரிணாமவாதிகள். அவங்க ஒரு பொது விதியை ஏற்படுத்துறதுக்காக அவங்களோட ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. சோ எங்க நீங்க ரிசர்ச்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்க ஆரம்ப கட்டத்துல இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எவல்யூஷனிஸ்ட் தான். எந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாலும் அது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். சோ இது வந்து முதன்மையான ஒரு அப்ரோச். சோ ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு அப்ரோச். அப்போ நம்ம டார்வினை பேசுறப்போ இங்க இருக்கிறாரே போட்டோல அவரை நம்ம பேசாம போகவே முடியாது. அவர் வந்து சோசியல் டார்வினிசம் கொடுத்திருக்கிறாரு, சோசியல் எவல்யூஷன் தியரி கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். சோ ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து எப்படி சமூகம் சிம்பிள் சமூகத்துல இருந்து, எளிய சமூகத்துல இருந்து காம்பவுண்ட், டபுள்லி காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வளர்ச்சியை பத்தி, எப்படி வளர்ச்சி சமூகத்துல நடக்குது, அதுல எதெல்லாம் ஒப்புமை கோட்பாடோட போகுது அப்படிங்கிற மாதிரியான கோட்பாடுகள்லாம் நிறைய கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தா வரலாறு தான். நீங்க வந்து ஆரம்ப காலத்து சமூகவியல் கிளாசிக்கல் சோசியலாஜிக்கல் திங்கர்ஸ் யாரை எடுத்து பார்த்தீங்கன்னாலும், யாரு நம்ம காம்டா இருக்கட்டும், ஸ்பென்சரா இருக்கட்டும், வெபரா இருக்கட்டும், மார்க்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்தின முக்காசு மேக்சிமம் தகவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வரலாறின் அடிப்படையில தான். அவங்க எல்லாருமே வந்து ஃபீல்டுல போய் டேட்டா எடுத்து பண்ணின ரிசர்ச்சை விட அவங்க வாசிப்பின் மூலமும் அவங்களுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க எழுதின விஷயங்கள் தான். அப்போ அதுல வந்து முக்கியமா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து வரலாறு தான். அப்போ இந்த பரிணாம வளர்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தது எல்லாமே வந்து நேரியல், யூனிலீனியர்னு சொல்லுவாங்க. ஒரே கோட்ல நூல் பிடிச்ச மாதிரி அவங்க வந்து எவல்யூஷன்
எவல்யூஷன் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பரிணாம வளர்ச்சின்றது வந்து ஒரு நூல் புடிச்ச மாதிரி இதுக்கப்புறம் இது வந்துச்சு, இதுக்கப்புறம் இது வந்துச்சுன்னு. நீங்க வந்து எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கனாலுமே, அது வந்து யூனிலீனியரா தான் போகும். ஸோ அது வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் பத்தி பேசுறதுல இருக்கிற ஒரு காம்போனன்ட். ஸோ பரிணாம வளர்ச்சிய முதல்ல பயன்படுத்தினது, அதுவும் சமூகவியல்ல, சமூக அறிவியல்ல ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது. எவல்யூஷனுக்கு தனியா டெஃபினிஷன் சோஷியல் சயன்சஸ்லயும் பர்ட்டிகுலரா சோசியாலஜில குடுத்தவரு அப்படின்னு சொன்னாருன்னா, இவர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் தான். இவர் வந்து ஒரு ஆங்கில அம் சமூகவியலர். ஸோ இவர் வந்து சமூகத்துல இருந்த மாற்றங்கள பத்தி அழகா பேசுறாரு. அது அந்த தியரிலாம் நம்ம வந்து தியரி கிளாஸ்ல பார்த்திருப்போமா இருக்கும். அதுல வந்து வரலாற்று முறையில எப்படி எளிய சமூகம் ரொம்ப சிக்கலான சமூகத்துக்கு மூவ் ஆகுது. எப்படி மிலிட்டரி சொசைட்டி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சொசைட்டிக்கு, அதாவது எளிய சமூகம் ஒரு 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 பெரிய மாற்றங்கள் இல்லாம அப்படியே ஹோமோஜினஸா போயிட்டு இருக்கிற சமூகம் எப்படி வந்து ஒரு தொழில் சார்ந்த சமூகமா மாறுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி மாடலை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த போட்டோவை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இவர் தான் வந்து சமூகவியலின் தந்தைன்னு சொல்லப்படுற ஆகஸ்ட் காம்ட். இவரோட கோட்பாடும் வரலாறு சார்ந்துதான் இருக்குது. ஆமா, மனித சமூகம் எப்படி ஒவ்வொரு அடுக்கு நிலைக்கு மாறி இன்னைக்கு இருக்கிற ஒரு அறிவியல் சார்ந்த சமூகமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலகட்டத்துல அவர் பேசுறார். அதாவது இருந்த சமூகம் எவ்வளவு நம்பிக்கை சார்ந்ததா இருந்தது. அதாவது அதுதான் இறையியல் நிலை, அத தியோலாஜிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருந்த சமூகம் அப்ப வந்து கேள்விகளே கிடையாது, எல்லாமே நம்பிக்கை சார்ந்ததுதான். எல்லாத்தையும் நம்புவாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. இது ஏன், இது எதனால அப்படிங்கிற ஒரு கேள்வியே இல்லாம இருந்த சமூகம் அடுத்த நிலைக்கு போகுது. ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி தியோலாஜிக்கல் ஸ்டேஜ், மெட்டாபிசிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு, அதாவது மெட்டாபிசிக்கல்னா மனோதத்துவம் நிலை. கேள்வி கேட்கறாங்க, பட் அவங்களுக்கு அந்த பதில தேடுற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நிலை. அந்த நிலையில இருந்து அடுத்ததுக்கு போறதுதான் பாசிட்டிவ் ஸ்டேஜ், இல்லைன்னா அறிவியல் விளக்கங்கள் கேட்டு. சோ சமூகம் வந்து இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அவங்களோட வாசிப்பு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க எழுதுறது முழுக்க முழுக்க வரலாறு சம்பந்தப்பட்டு, வரலாறு அவங்க பார்த்த விதத்தின் மூலமாக ஒரு எவல்யூஷனை கொடுக்கறது தான் இவங்க. அப்போ வரலாற்று முறையை முத பயன்படுத்தின ஒரு குரூப் ஆஃப் திங்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து எவல்யூஷனிஸ்ட் தான். அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம பேச போற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சோஷியாலஜிஸ்ட், கொஞ்சம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சோஷியல் ஆந்த்ரோபாலஜி. ஏன்னா ஆரம்ப காலத்து சமூகவியலும் சமூக மானுடவியலும் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து லூயி ஹென்றி மார்கன். அவரு இங்க படமா கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தான். அவரும் வந்து டோட்டோமிசம், மேரேஜ், திருமணம், குடும்பம் போன்ற விஷயங்கள்லாம் எப்படி தோன்றுச்சு, எப்படி தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம அடுத்த ஸ்லைட்ல அதை பார்ப்போம். அது போக அவர் ஹென்றி மார்கனை போக நமக்கு வந்து இதே மாதிரி எவல்யூஷன் மாடலை யூஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரேசர், பாப்பாச்செவன், அப்புறம் ஹோக்லர், அடுத்து டர்கைம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எவல்யூஷன் அப்ரோச் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்கறதுக்கு. சோ இது நம்ம மார்கனோட ஒரு மாடல். எப்படி வந்து சமூகம் கல்ச்சுரல் எவல்யூஷன் ஆயிருக்கு, ஒரு கண்டுபிடிப்பின் அடிப்படையில அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி சாவேஜரியில இருந்து பார்பேரிசத்துக்கு போய் நாகரீகமான சமூகத்துக்கு போச்சு. அவர் நாகரீகமான சமூகத்தைன்னு சொல்றப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்து வடிவமும் ஆர்ட்டுக்கு இல்ல இசைக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிற சமூகமா மாறத்துலதான் அது முழுக்க முழுக்க நாகரீக சமூகமா மாறுதுன்றதுதான். எப்பயுமே வந்து சமூகங்கள்ல வந்து பாக்குறப்ப அதனுடைய நாகரீகத்தை, அதனுடைய அறிவு சார்ந்த விஷயம், அவங்களுடைய மொழி மேல அவங்க இருக்கிற இது, அதே மாதிரி அவங்க வந்து கலைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரியான விஷயத்த வச்சுதான் நாகரீகத்தை வந்து முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா பார்ப்பாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா முதல்ல எப்படி அவங்களுடைய லிவிங்க்கு வந்து ஹண்டிங் ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷிங்க்கு மாறினாங்க. அப்புறம் தீய கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டிஸ்கவரி. அது வந்து மனித இனத்துல இருக்கிற எவல்யூஷனரி வளர்ச்சியில தீய கண்டுபிடிச்சது ஒரு விஷயம்.
சக்கரத்த கண்டுபிடிச்சது. வீல். அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட்டே வருது. டிரான்ஸ்போர்டேஷனே வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைமையும் பத்தி அவர் பேசி கடைசியில லாங்குவேஜ்க்கு ஒரு வடிவம். பேசுறது வேற, சவுண்ட் குடுத்து நீ என்ன பாருன்னு சொல்றது வேற. அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் வடிவம் குடுக்குறதுன்றது வந்து நாகரிகத்தோட உச்சம்னு அவர் சொல்றாரு. ஸோ இப்போ பார்த்தது எல்லாருமே வந்து எப்படி ஹிஸ்டாரிக்கல் மெத்தடு அதுல நம்ம இண்டக்ஷன்ல எப்படி எவல்யூஷனிஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இதே இண்டக்டிவ் மெத்தட்ல ஏன்னா பொது விதியை நோக்கி தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நம்ம வந்து குறிப்பிட்ட இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த அடுத்த லெவல்ல நம்ம பார்க்க போற விஷயம். ஆனா பொது விதியை பத்தி பேசத்துல எவல்யூஷனிஸ்ட் எப்படி பேசினாங்கன்னு பார்த்துட்டோம். இனி எத்தனாலஜிஸ்ட் எப்படி பார்க்கறாங்க. ஸோ யார் இந்த எத்தனாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த எத்தனாலஜி, எத்னோகிராஃபி, ஆந்த்ரோபாலஜி இதெல்லாம் நெறைய இடங்கள்ல அப்படியே ஓவர்லேப் ஆகும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து அடிப்படையா ஒண்ணு போல இருக்கும். ஆனா அதோட ஓரியன்டேஷன் வேற வேறயா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இனவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி கலாச்சார மானுடவியலோட ஒரு பிரிவு. அதுல வந்து யூஸ் பண்ற மெத்தட் வந்து எத்தனாலஜி. அதாவது சமூகத்த படிக்கிறதுக்கு எடுத்துக்கிற ஒரு முறையில வந்து எத்தனாலஜின்றது ஒரு முறை. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இதுல முக்கியமா எத்னாலஜியோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆந்த்ரோபாலஜில பேசுற ஒரு விஷயம் வந்து, இந்த சமூகத்த நான் படிச்சேன், இந்த சமூகத்த படிச்சேன். இந்த 2 சமூகத்தோட வரலாறும் இப்படி இருக்குது. இத ஒப்பிட்டு பாக்கத்துல இங்க குடும்பம்ன்றது எப்படி இருக்கு? இங்க குடும்பம் எப்படி இருக்கு? இங்க இருக்கிற 2க்கும் இருக்க ஒப்புமையான விஷயம் எது? வேறுபாடான விஷயம் எது? அப்போ இந்த எத்னாலஜி வந்து எப்பயுமே ஹிஸ்டாரிக்கல் மெத்தடையும் யூஸ் பண்ணும், கம்பேரிட்டிவ் மெத்தடையும் யூஸ் பண்ணும். ஸோ அத வந்து பிரிச்சே பார்க்க முடியாது. எத்தனாலஜின்றது வந்து கம்பேரிங் த 2 டிஃபரெண்ட் கல்ச்சுரல் என்டிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து இது எத்தனாலஜியோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வளர்ச்சி. எங்க இருந்த சமூகம் இப்ப இன்னைக்கு எங்க இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன ராட்க்ளிஃப் பிரவுன் திரும்ப இந்த இடத்துல வர்றாரு. அவரும் ஒரு எத்தனாலஜி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான். அவர் வந்து ஹி வாஸ் நோன் அஸ் ரொம்ப 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 முக்கியமான சமூக மானுடவியலார். அவரை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ண ரிசர்ச்ல வந்து நம்ம அந்தமான் ஐலாண்டர்ஸ முதன்னு சொல்ல முடியாது. ரொம்ப லாங் ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் அங்க இருந்து அந்த மக்களை பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனா பார்த்து அதை பேஸ் பண்ணி அவர் வந்து அவரோட தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரியான அவங்களும் எல்லா இடத்துலயும் வரலாறு தான் பாக்குறாங்க. சோ இந்த இனவியல் முறையோ இந்த எத்தனாலஜி வந்து எப்படி வரலாறையும் இந்த எத்தனாலஜியும் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த 19ஆம் நூற்றாண்டு இறுதியில இருந்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம 4 நிலையில பார்க்கலாம். ஏன்னா ஒரு எத்தனாலஜி அப்படிங்கிற மெத்தட் வந்து ஒரு இடத்துல மட்டும் உருவாகல. எல்லா இடத்துலயும் ஜெர்மனில நடக்குது, அமெரிக்கால நடக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அதே நேரத்துல எல்லாரும் வந்து இந்த முறையில நம்ம ஏன் பார்க்கக்கூடாது, இந்த முறையில நம்ம ஏன் பார்க்கக்கூடாதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வரலாற்று முறையில இந்த எத்தனாலஜி இண்டக்டிவ் மெத்தட் ஒரு பொது விதியை நோக்கி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஜெர்மன் ஸ்கூல் ஆஃப் தாட். இது வந்து ஜெர்மனியில இருக்கிற கலாச்சார வரலாற்று பள்ளி ஸ்கூல் ஆஃப் தாட்ன்னு தான் சொல்றாங்க. இதுல வந்து யாரு பிரைமரியா இருக்கிறாருன்னா கிரேப்னர் அப்படிங்கிறவர். இவரும் இவருடைய சகாக்களும்னு வச்சுக்கலாம். இவங்க பேசுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய நேரம் பார்ப்போம் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதா அப்படின்னா இல்ல அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. இது வந்து டிஃப்யூஸ் ஆகும், பரவும். இங்க கல்ச்சுரல் டிஃப்யூஷன் நடக்குது அப்படிங்கறத வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் இந்த முதல் நிலையில இருந்த இவங்க பண்ணுன ஆராய்ச்சியில வரலாறுகளை பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இது வந்து பரவல் செயல்முறை, அதாவது கல்ச்சுரல் டிஃப்யூஷன் மூலமா வேற வேற சமூகத்தோட ஒவ்வொருத்தருக்கும் கான்டாக்ட் வர்றப்போ இது வந்து அப்படியே பரவுது, கலாச்சாரத்துல மாற்றம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு முக்கியமான இது வந்து இங்கிலீஷ் ஸ்கூல் ஆஃப் தாட். இது வந்து யாரு அப்படின்னு சொன்னா W.H.R. ரிவர்ஸ். இவரும் ஒரு ப்ரிடாமினன்ட் எத்னோகிராஃபர். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிஃப்யூஷன் மட்டும் விஷயம் கிடையாது, கான்டாக்ட் இருக்கணும். இவங்க அவங்களோட பேசணும், அவங்க இவங்களோட பேசணும். அப்போ இவங்க 2 பேரும் பேசுறப்போ புது ஃபீச்சர் உருவாகும். அப்போ ஒரு ட்ரைபல் சொசைட்டி இன்னொரு ட்ரைபல் சொசைட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு வைங்களேன்.
இப்போ நம்ம நெறைய நம்ம நம்ம ஊர்கள்லயே இருந்தா கூட, ஒருத்தவங்கட்ட ஒரு பொருள் செய்றாங்க. பார்ட்டர் எக்கானமி மாதிரியே தான். அவங்க இன்னொரு பொருள் செய்றாங்க. அவங்களும் அம் பொருட்கள மட்டும் மாத்தத்துல, கலாச்சார அது தொடர்புகள் ஏற்படுறப்போ, கொஞ்சம் கொஞ்சமா புதிய அம்சம் 2 பேருக்கும் பொதுவான சில விஷயங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. 3வது ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து அவர் வந்து இங்கிலீஷ்மேன். அவரோட ரிசர்ச்சே 3வது ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் தாட். இது வந்து ஸ்மித் அண்ட் வில்லியம் ஜேம்ஸ் இவங்களுடைய அ அ பேஸ்ல இவங்களோட ஐடியாலஜில இருந்து வர 3வது காலகட்டம். அதாவது எப்படி எத்தனாலஜி, எத்தனோகிராஃபிலாம் வந்து இண்டக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் நார்ம்ஸ வச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க. இது வந்து இது 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 ரொம்ப இன்ட்ரஸ்டிங். எல்லா கலாச்சாரத்துக்கும் ஒரு மையம் இருக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதாவது கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து பரவி இருக்கு, கான்டாக்ட்ல நடந்திருக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு கோர் பாயிண்ட் இருக்குது. அந்த கோர் பாயிண்ட்டினோட மையமா வந்து இவங்க வந்து இவங்களுடைய கருத்துப்படி இவங்களுடைய டேட்டாவ வச்சு இவங்க ஹிஸ்டாரிக்கலா அனலைஸ்லாம் பண்ணி முடிவுக்கு சொல்றது வந்து என்னன்னா, ஈஜிப்ட் தான். எகிப்து தான் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கலாச்சார மையமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் இவங்களுடைய அ எத்னோகிராஃபிக் அவுட்புட்ல குடுக்குறாங்க. கடைசி அ ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து அமெரிக்கன். ஸோ இது வந்து நம்ம பார்த்த ஹென்றி மார்கன். அவரு தான் நெறைய பண்ணியிருக்கிறாரு. அவர் ஹென்றி மார்கனோட ரிசர்ச் எல்லாம் நம்ம வந்து வாசிச்சு பார்த்தோம்னா, எப்படி ஒவ்வொரு டூல் கண்டுபிடிச்சதுனால வந்து எவல்யூஷன் ஆயிருந்திருக்கு. எப்படி சமூகம் வந்து ஒவ்வொரு டூல் ஃபிஷிங் டெக்னிக் கத்துக்கிட்டதுனால தான் அடுத்த லெவலுக்கு போறாங்க. தீ கண்டுபிடிச்சதுனால தான் அடுத்த லெவலுக்கு போறாங்க. ஸோ ஒவ்வொரு அந்த பாட் மேக்கிங்னால தான் வந்து பாட் செஞ்சு பாத்திரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அடுத்த லெவலுக்கு போனாங்க. அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து எப்படி ஃபேமிலி, எப்படி ரிலேஷன்ஷிப் இப்படி எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாரு. இதே அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் தாட்லயே வர்றவங்க தான் பிரான்ஸ் போவஸ் அண்ட் குரோபர். குரோபரோட ரிசர்ச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும், இம்பார்ட்டன்ட்டாவும் இருக்கிறது. இதுலயும் வந்து எப்படி கல்ச்சர்ஸ் வந்து எப்படி ஒன்றிணையுது, எப்படி கன்வர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத இவங்க பேசுறாங்க. ஸோ இதே கலாச்சாரத்த வேற வேற மாதிரியா வேற வேற விஷயங்கள் பேசுறாங்க. டிஃப்யூஷன் பரவுதுன்னு சொல்றாங்க. எல்லா எல்லா கலாச்சாரமும் வந்து கான்டாக்ட்னால தான் வந்து ஆ மாறுது, புது விஷயங்கள் வருதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு மையம் இருக்குது. அது எகிப்து மாதிரியான ஒரு நாகரீகத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. கடைசியா இது எல்லாமே ஒரு கன்வர்ஜென்ஸ் இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அ எத்னாலஜிஸ்ட் வந்து இந்த இந்த ஒரு இண்டக்டிவ் ஒரு பொது விதி வைக்கிறப்போ, அத எப்படி ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற நாலெட்ஜ வச்சு ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் மூலமா பிரசன்ட் பண்றாங்கன்றத நம்ம இப்ப பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த ஆம் அ மெத்தட் அதோட சேர்ந்து யாரு பேசுறா அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்த மெத்தட் வந்து டிடக்டிவ் மெத்தட். டிடக்டிவ் மெத்தட்ன்னா ஒரு 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 பொது விதியில இருந்து அத ப்ரூவ் பண்றோமா, இல்ல அது சரியா, இல்லையா அப்படின்னு சொல்லப் போற ஒரு 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 டெஸ்டிங் மாதிரின்னு வச்சுக்கலாம். கரெக்ட்டா இருக்கா? நம்ம சொன்ன விஷயம் கரெக்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அதுல வந்து நெறைய பேசினவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோசியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான். சமூக மானிடவியலாளர்கள் தான் நெறைய பேர் வந்து இந்த டிடக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த இடத்துக்கு போயி, அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே இப்படி நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, இது சரியா இல்லையான்னு பார்க்குற வேலைய செய்வாங்க. சமூக மானுடவியல்ல திரும்ப நம்ம வந்து பேச போற ஒரு முக்கியமான நபர் வந்து ராட்க்ளிஃப் ப்ரவுன். ராட்க்ளிஃப் ப்ரவுன வந்து டச் பண்ணாம நம்ம வந்து சோசியல் ஆந்த்ரோபாலஜி நெறைய பேசிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பார்ட்டிசிபேஷன் டெக்னிக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, கம்பேரிட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. எல்லா விதமான விஷயங்களும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ, அவர பொறுத்தவரைக்கும் சமூகத்துக்கு பொது விதிய குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த ட்ரைபல் பிரிமிட்டிவ் சொசைட்டிய போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையும், இன்னைக்கு சமூகம் இருக்கிற நிலைமையும் பார்க்கத்துல, இதுல இருக்கிற கனெக்ட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறையும் பார்த்து கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொது விதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ, அ அதுக்கப்புறம் இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டோட முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த உண்மைகள, இந்த தரவுகள களப்பணி மூலமா செய்யணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஸோ, ராட்க்ளிஃப் ப்ரவுன பொறுத்தவரைக்கும் ஹிஸ்டரி இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது எந்த இடத்துலயும் ஹிஸ்டரிய மிஸ் பண்ணிறவே கூடாது. நம்ம வந்து
ட்ரஸ்டட் நெய்தர் எவல்யூஷனிஸ்ட் ஆர் டிஃப்யூஷனிஸ்ட் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த பரவல் விஷயங்களை. ஆனா ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட். பட் ஆந்த்ரோ கேன் நாட் ஹோப் டு டிஸ்கவர் ஹிஸ்டரி ஆஃப் பீப்புள் வித்தவுட் ரைட்டிங். ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து எழுத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா தான் அந்த சமூகத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து வான் ராங்கே. இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஹிஸ்டாரியன். இவர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா நம்ம சோசியாலஜில பேசுற நிறைய ஆரம்ப காலத்து சோசியாலஜிஸ்ட்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்னு சொல்ற 5 பேர்ல யார் யாரு? நம்மளுடைய காம்ட், ஸ்பென்சர், டர்க்கைம், வெப்பர், மார்க்ஸ். இந்த 5 பேர்ல 2 பேர் ஜெர்மன், 2 பேர் பிரான்ஸை சேர்ந்தவங்க. இந்த 2 பேர் நம்மளோட வெப்பரோ இல்லைன்னா மார்க்ஸோ கால் மார்க்ஸோ எடுத்துக்கிட்டா இவங்க 2 பேரும் ஜெர்மனில இருந்து வந்தவங்க. இவங்க 2 பேரும் வரலாற்று முறையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து மார்க்ஸ் எழுதுறாரு. மார்க்ஸ் எழுதினது நமக்கு நல்லா தெரியும். ஹிதர்டு த நோன் சொசைட்டி இஸ் அ ஹிஸ்டரி ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ்னு தான் சொல்லியிருக்காரு. ஹிஸ்டரியோடைய முக்கியத்துவத்தை 2 பேருமே பேசியிருப்பாங்க. மார்க்ஸும் சரி வெப்பரும் சரி. இவங்க 2 பேரும் பேசுறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்தவர் யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஹிஸ்டாரியன் தான். ஸோ இந்த ராங்கே அப்படிங்கிறவர் வந்து ஒரு சப்ஜெக்டா ஹிஸ்டரி உருவாகிறதுக்கும் ஹிஸ்டாரிக்கல் மெத்தடை பாப்புலரைஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மனுஷன். அதனால ஸோ ஹிஸ்டாரிக்கல் மெத்தடை பாப்புலரைஸ் பண்ணதுல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதையும் ஜெர்மனியில ஜெர்மன் சோசியாலஜிஸ்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல இவருக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் நம்ம வந்து இப்போ எவல்யூஷனிஸ்ட் எப்படி பார்த்தாங்க, எத்தனாலஜிஸ்ட் எத்தனோகிராஃபர் எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தாச்சு, சோஷியல் ஆந்த்ரோபாலஜி எப்படி பார்த்துச்சுன்னு பார்த்தாச்சு. ஸோ ஹிஸ்டரி வந்து பாப்புலரைஸ் ஆன பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். இன்னைக்கும் சொல்றேன், எந்த ரிசர்ச் நம்ம பண்ணணும்னாலும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் போகாம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே ரிசர்ச் கண்டினியூவே பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சமாவது பின்னாடி போய் அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற மேரேஜ் சிஸ்டத்தை நம்ம வந்து பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கிற மேரேஜ் வந்து எப்படி இருக்கு, இதை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ண முயற்சி செய்யறேன்னா இதுக்கு முன்னாடி இந்த மேரேஜ் சிஸ்டம் எப்படி இருந்தது, எங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பேசணும்னா வரலாறை பார்க்காம பண்ணவே முடியாது. சோ இதை நம்ம பார்க்கத்துல நமக்கு பாப்புலரான சோசியாலஜிஸ்ட் யாரெல்லாம் இதை பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட தர்கைம் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட தியரி மெக்கானிக்கல் டிவிஷன் ஆஃப் லேபர்ல அவர் வந்து எப்படி ஒரு மெக்கானிக்கலா இருந்த ஒரு சமூகம், டிவிஷன் ஆஃப் லேபர் ரொம்ப கம்மியா இருந்து ஹோமோஜினியஸா இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு எப்படி ஒரு ஆர்கானிக் சொசைட்டியா ஒரு பொதுத்தன்மை வந்து அவர் சொல்றாரு, கலெக்டிவ் கான்ஷியன்ஸ்னு ஒண்ணு சொல்றாரு. அங்க வந்து எல்லாருமே ஒன்னாவே யோசிப்பாங்க, எல்லாம் மெக்கானிக்கலா இருக்கும். அந்த சமூகம் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற விஷயத்த பேசுன தர்கைம் வந்து நிறைய வரலாற்று தகவல்களை உள்ள வச்சுதான் அவரோட ரிசர்ச்சை கொடுக்குறாரு. அடுத்து நம்ம பேசுறது வந்து பரேட்டோ வந்து அவர் வந்து சோசியாலஜிஸ்ட் கிடையாது, பட் சோஷியல் சயின்டிஸ்ட், எக்கனாமிஸ்ட், மேத்தமெட்டிஷியன், இத்தாலியை சேர்ந்தவர். இவர் வந்து இவருடைய எலைட் சர்க்குலேஷன் ஆஃப் எலைட்ஸ் தியரின்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைன்ஸ் அண்ட் ஃபாக்ஸஸ் இருப்பாங்க. பவர்ல இருக்கிறவங்கள லைன்ஸ்னும் கீழே இருக்கிறவங்கள ஃபாக்ஸஸ்னு சொல்லி அது எப்படி வந்து சமூகம் வந்து மாற்றங்கள் நிகழும் போது இந்த லைன்ஸ் வந்து வேற இடத்துக்கு போவாங்க, இந்த ஃபாக்ஸஸ்க்கு வந்து லைன் இடம் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத அவருடைய தியரியில அவரு வரலாற்று தகவல்களை சேர்த்து கொடுக்குறாரு. அடுத்தது வந்து இவர் சோசியாலஜிஸ்ட் தான், ஃபெர்டினண்ட் டானிஸ் வந்து இவர் ஒரு ஜெர்மன் சோசியாலஜிஸ்ட். இவருடைய தியரி வந்து இதுவும் ஒன்ஸ் அகெயின் எவல்யூஷன் தான். ஜெமின் ஷாஃப்ட், ஜெஷல் ஷாஃப்ட்னு சொல்லிட்டு சமூகத்தை 2 விதமா பிரிக்கிறாரு. ஜெமின் ஷாஃப்ட், ஜெஷல் ஷாஃப்ட்னு சொல்லத்துல ஜெமின் ஷாஃப்ட்ன்றது என்ன சொல்றாருன்னா ஒரு வில்லேஜ் கம்யூனிட்டி மாதிரி. அது எவ்வளோ ரொம்ப அந்யோன்யமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப க்ளோஸா ஒரு நிட்டட் குரூப்பா ரொம்ப இன்ஃபார்மலா
இருக்கிற ஒரு சமூகத்த அவர் ஜெமின்ஷாஃப்ட்ன்னு சொல்றாரு. ரொம்ப ஃபார்மலா எல்லா விஷயங்களையும் ஒரு செகண்டரி லெவல்ல அசோசியேட் பண்ணிக்கிட்டு அப்படி மாதிரி இருக்கிற சமூகத்த ஜெஷல்ஷாஃப்ட்ன்னு சொல்றாரு. இதையும் அவர் வந்து வரலாற்றின் அடிப்படையில தான் சொல்றாரு. எப்படி சமூகம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகுதுன்னு நம்ம பேசணும்னாலே, அங்க வரலாறு நம்ம பேசுறவங்க தான். அடுத்து நம்ம ஏற்கனவே பேசினதுதான் கார்ல் மார்க்ஸோட தியரட்டிக்கல் பேஸே அவரோட தியரி ஆஃப் சோஷியல் சேஞ்சே வந்து எப்படி பிரிமிட்டிவ் கம்யூனிசத்துல இருந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில இருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம போவோம் அப்படிங்கறத ஹிஸ்டாரிக்கலா அந்த சோஷியல் சேஞ்ச பேசியிருப்பாரு அவரோட டயலாக்டிக்கல் மெட்டீரியலிசத்தை அடிப்படையில. ஸோ அவரோட தியரியும் வந்து முழுக்க முழுக்க வரலாற்று தகவல்களை பெருவாரியாக பயன்படுத்தினதா தான் இருக்குது. அடுத்து நான் சொன்ன இன்னொரு ஜெர்மன் சோஷியாலஜிஸ்ட் மேக்ஸ் வெபரோட தியரினா நிறைய இருக்குது. அவர் வந்து தியரி ஆஃப் அத்தாரிட்டியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எப்படி ட்ரெடிஷனல் அத்தாரிட்டியில இருந்து ஒரு ரேஷனல் லீகல் அத்தாரிட்டி வரைக்கும் போகுது சமூகம். அதே மாதிரி ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசத்துல எப்படி ஒரு மதத்துக்கும் அந்த சமூகத்தோட எக்கானமிக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரலாற்று அடிப்படையில தான் படிச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் ப்ராட்டஸ்டன்ட் எத்திக்ஸை மட்டும் படிச்சிருக்க மாட்டாரு. இந்திய சமூகத்துல எப்படி மதம் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது, சைனால வந்து எப்படி ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே வரலாற்று அடிப்படையில தான் அவர் படிச்சிருப்பாரு. சோ அவரும் வரலாறு பயன்படுத்தி அவருடைய தியரி எல்லாம் கொடுத்தவர் தான். அடுத்து கால் மேன்ஹெம் அவரும் வந்து சோஷியாலஜி ஆஃப் நாலேஜ் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து வரலாற்றின் அடிப்படையில கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப இவங்க பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து கிளாசிக்கல் அந்த மிட் லெவல்ல இருக்கிற திங்கர்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறவங்க வந்து மாடர்ன் சோஷியாலஜிஸ்ட். மர்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராபர்ட் கே மர்டன். அவரோட தியரி ஆஃப் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி இதுதான் அவரோட ரிசர்ச் பப்ளிகேஷன். அதுல வந்து அவர் வந்து 17th செஞ்சுரி இங்கிலாண்டை தான் படிச்சு அவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பார். அப்போ 17th செஞ்சுரி இங்கிலாண்டை வந்து ஒரு மனுஷன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயமா வரலாறு டச் பண்ணாம படிச்சிருக்கவே முடியாது. இப்போ கீழே அடுத்து இருக்கிறது வந்து ஆண்டனி கிட்டன்ஸ் வந்து இன்னுமே லைவா இருக்கிற ஒரு சோஷியாலஜிஸ்ட். ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி அ மாடர்ன் சோஷியாலஜிஸ்ட். அவரோட தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அவர் வந்து டர்கைம் எழுதின சோஷியலாஜிக்கல் ரூல்ஸ் அந்த மெத்தடாலஜி பத்தின அந்த புக்குக்கு ஈக்குவலண்டா நியூ ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ரிசர்ச் அப்படின்னு நம்ம பண்ணணும்னா கட்டாயமா வரலாற்று முறையை பயன்படுத்தாம அது முழுமை பெறையாது. எல்லா மற்ற முறைகள் நம்ம பயன்படுத்தினாலும் வரலாற்று முறையும் கட்டாயம் பயன்படுத்தி தான் தீர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. இதே வரலாற்று முறை இந்தியால எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்தியால நம்ம வந்து 2-3 விதமா நீங்க இந்தியாவை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் சோஷியாலஜியோ இல்ல சோஷியாலஜி ஆஃப் இந்தியாவோ இந்தியன் சோஷியல் ஸ்ட்ரக்சரையோ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சோம்னாலே 2-3 விதங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து நிறைய வெஸ்டர்ன் அப்ரோச்சஸ் எடுத்திருப்போம். சில நேரங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்தியவியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரா சோஷியாலஜிஸ்ட், ஹிஸ்டாரியன், சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். இது என்ன அப்படின்னா இண்டாலஜின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா இந்திய சமூகத்தை ஒரு அப்ரோச்சா பார்க்கலாம், இல்லைன்னா சப்ஜெக்ட் மேட்டரா பார்க்கலாம். ஸோ இந்த 2 விதத்துல பாக்குறது வந்து இண்டாலஜியில சாத்தியப்படும். அதாவது இதை ஒரு மெத்தடாலஜியாவும் பார்க்கலாம், இல்ல இதே சப்ஜெக்ட் மேட்டராவும் பார்க்கலாம். இந்த மாதிரி படிச்ச இந்தியன் சோஷியாலஜிஸ்ட்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்தியன் சோஷியாலஜியோட ஃபாதரா கன்சிடர் பண்ற ஜிஎஸ் குரேல இருந்து லூயின் டெமோன்றவர் வந்து பிரெஞ்சுக்காரரு. நம்ம இந்தியால வந்து காஸ்ட் சிஸ்டத்தை படிச்சவர். கேட்கர், கபாடியா, ஐராவதி கார்வே இவங்க எல்லாருமே வந்து இந்த முறையை தான் பயன்படுத்தி படிச்சிருக்காங்க. இது போக நம்ம வேற என்ன மெத்தடாலஜி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வரலாற்றின் உருவக பயன்பாடு. இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணவங்கன்னு பார்த்தோம்னா ராதா கமல் முகர்ஜி, ஆர்கே முகர்ஜின்னு 2 பேர் இருக்காங்க. ராதா கமல் முகர்ஜின்னு இருக்காங்க, ராமகிருஷ்ண முகர்ஜின்னு இருக்காங்க. அதுல ராதா கமல் முகர்ஜி இது இப்படி பண்ணியிருக்காரு. அப்புறம் டிபி முகர்ஜி இருக்கிறாங்க, மஜும்தார், ஜோஷி, யோகேந்திர சிங் இப்படி எல்லாருமே இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த வரலாறை உருவகப்படுத்தி அதனுடைய பயன்பாட்டின் மூலமாக அவங்க ரிசர்ச் அவுட்கம்ஸ் கொடுத்திருப்பாங்க. அடுத்த
எப்படி இந்தியால யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரலாற்றின் கணிசமான பயன்பாடு. வரலாறோட மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்தியன் சொசைட்டிய எப்படிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சவங்கல்ல, ஏ.ஆர். தேசாய், தனாகரே, யோகேந்திர சிங் இதுவும் பண்ணியிருக்கிறாரு. அந்த மெத்தடாலஜியும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஜோஷி, ஏ.எம். ஷா, அப்புறம் எம்.எஸ்.ஏ. ராவ். இவங்க எல்லாருமே பாப்புலர் இந்தியன் சோஷியாலஜிஸ்ட். இவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து இந்த மாதிரி அதாவது அவங்க ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அத இந்த அப்ரோச்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆ இது போக எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு, இந்த சொசைட்டி எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஹிஸ்டரிய ஒரு டூலா யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நெறைய ரிசர்ச்சஸ் அப்படியும் போகுது. ஹிஸ்டரியில இப்படி நடந்திருக்கு. அதனால இந்த சமூகம் இப்படி இருக்கு அப்படின்னு வந்து விளக்க கருவியாகவும் குடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்த ஸ்கூல் ஆஃப் தாட்க்குள்ள போறோம். அடுத்தது வந்து ஒப்பீட்டு முறை. ஒப்பீட்டு முறை அப்படின்னு சொன்னா, ஃப்ரம் அந்த வேர்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு கம்பேரிசன் நடக்குது. 2 விஷயம் இருக்குது. அத நம்ம கம்பேர் பண்ணலாம். எப்பயுமே கம்பேரிட்டிவ் மெத்தட பத்தி பேசுறப்போ, ஆ ஒரே சமூகத்தை 2 காலகட்டத்தில நம்மளால ஒப்பிட முடியும். இல்ல 2 வேறு சமூகத்த ஒரே நேரத்தில ஒப்பிட முடியும். ஸோ இத வந்து எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். ஒரு ரிசர்ச் பண்றப்ப, நான் ஒரே சமூகத்துல இந்த விஷயம் வந்து வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்க்க போறேன்னா, அது வந்து ஒரே சமூகத்த வேற வேற காலகட்டத்துல ஒப்பிடுறது. இல்ல ஒரே விஷயத்த 2 சமூகத்திலயோ, இல்ல 2 கலாச்சாரத்து கூடலயோ நான் ஒப்பீடு பண்ணலாம். இப்போ ஒப்பீட்டு முறைய எடுத்துக்கிட்டா, ஆ பண்டைய கிரேக்கத்துல இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது கிரீக்ஸ் வந்து இந்த கம்பேரிட்டிவ் மெத்தட பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி எப்படி வரலாற்று முறை வந்து மிட் 19ஸ்ல வந்துச்சோ, இதே மாதிரி இதுவும் 19ஆம் நூற்றாண்ட சேர்ந்தது தான். யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? அ நம்ம பார்த்தோம். எவல்யூஷனிஸ்ட் தான் அத எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா ஒப்பீட்டு முறைய பொறுத்தவரைக்கும், அங்க வந்து இந்த கள வேலை இது மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. கம்பேரிசன் வந்து கள வேலை செஞ்சு செய்றவங்களும் இருக்கிறாங்க. பட் நமக்கு இங்க இங்க கிடைக்கிற தகவல், இங்க இருந்து வாசிப்பு இத வச்சே நம்ம செய்யலாம் அப்படின்னு வரத்துல நெறைய நேரங்கள்ல பிலாசபர்ஸும் வந்து ஒப்பீட்டு முறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா பயன்படுத்தினது நம்ம வரும் இதுல எல்லாம் பார்க்க போற விஷயம் வந்து மானுடவியலா ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதுவும் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரொம்ப நெறையவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியல் விஞ்ஞானிகள், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், அப்புறம் நம்மள மாதிரி ஒரு சோஷியாலஜிஸ்ட். இவங்க எல்லாருமே வந்து ஒப்பீட்டு முறைய ஆரம்ப காலத்துல இருந்தே பயன்பாட்டுல வச்சிருந்தவங்க. அப்புறம் இந்த ஒப்பீட்டு முறைய புரிந்து கொள்றதுக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து நெறைய நேரம் கிராஸ் கல்ச்சுரல் ஸ்டடீஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். கிராஸ் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். குறுக்கு கலாச்சார ஒப்பீடு. இப்போ இங்க அ த தமிழகத்துல திருமணம் எப்படி இருக்குது? அதே திருமணம் நார்த் இந்தியால எப்படி இருக்கு? இப்போ இல்ல தமிழகத்துல இருக்கிற ஒரு ஆ பகுதி மக்கள் ஏன் இந்த மாதிரியான திருமணம் பண்றாங்க? அவங்க எப்படி பண்றாங்க? இந்த மாதிரி ஒரு குறுக்கு கலாச்சார, ஒரு கிராஸ் கல்ச்சுரல் ரிசர்ச்சஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அதுல ஒண்ணுமே கிடையாது. ஒப்பிட்டு தான் ஆகணும். ஆ இதுல வந்து இது மெத்தடாலஜி மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே இண்டாலஜில சொன்ன மாரி தான். இது மெத்தடாலஜி மட்டும் கிடையாது. கம்பேரிட்டிவ் அண்ட் சோசியாலஜி அப்படிங்கிறதே வந்து அ ஒரு பிரான்ச் ஒரு பிரான்ச் ஆஃப் சோசியாலஜியா இருக்கு. அதாவது கம்பேரிட்டிவ் சோசியாலஜி அப்படிங்கிறது 2 சமூகங்கள் இல்ல சில நிகழ்வுகள ஒப்பிட்டு பார்த்து அதற்கான அ அ அவுட்புட்ட குடுக்குறது. ஸோ இங்க சமூகவியல்ல கம்பேரிசன் வந்து நெறைய நேரங்கள்ல ஒரு அடிப்படை கருவியாக பயன்படுத்தப்படுது. இப்போ கம்பேரிட்டிவ் ரிசர்ச் பண்றதுன்றது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப காமன். இதுல வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி, ஒரு கிராஸ் கல்ச்சுரல் ஸ்டடியா இருக்கலாம். இல்ல 2 காம்போனன்ட்ட மட்டுமே நம்ம வந்து 2 வேரியபிள மட்டும் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு ஒரு அனாலிசிஸ்க்கு ரொம்ப, ரொம்ப பேசிக்கான ஒரு டூலா பயன்படுத்தப்படுது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஆ இங்க 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 வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல நம்ம நெறைய நேரங்கள்ல பண்றது வந்து, நமக்கு வந்து ஒரு ஹைப்போதசிஸ் இருக்கும். ஒரு 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 கருதுகோள் இருக்கும். அத வந்து நம்ம சோதிப்போம். இது சரியா? தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. ஆ இந்த கருதுகோள் வந்து சரி, நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள வச்சு நான் அது சரின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு யுனிவர்சல் லாவா குடுக்கும்.
அதாவது இண்டக்டிவ் மெத்தட் மூலமா நான் வந்து இதுதான் ஆமா, இதுதான் வந்து யுனிவர்சல் லா. அப்ப யுனிவர்சல் லான்னு சொல்லி ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா, அது வந்து என்ன ஆகும்? அடுத்து வந்து அது வந்து தியரியா மாத்த முடியும். ஸோ இந்த இந்த அ ஒப்பீட்டு முறையோட ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இதுல எதெல்லாம் ஒத்துப்போகுது, எதெல்லாம் வேறுபடுது. இதுதான் பேசிக். எப்பயுமே வந்து கம்பேரிசன்ல நம்ம வந்து அ கம்பேரிசன் ரொம்ப சாதாரணமான விஷயங்க. நாம வந்து எவ்ரி டே அண்ட் எவ்ரி மினிட் நெறைய பேரோட நம்மள கம்பேர் பண்ணுவோம். இப்போ நானே பிரசன்டேஷன் பண்றேன்னா, இந்த பிரசன்டேஷன நான் அன்னைக்கு பண்ணுனத விட இத நல்லா பண்றேனான்னு பண்ணா, என்னோடயே நான் கம்பேர் பண்ணிக்கிறது. என்னோட டீச்சர்ஸ் கொலீகோட நான் கம்பேர் பண்றேன்னா, அடுத்தவங்களோட. அப்போ அதே மாரி தான். பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த பையன் நல்லா படிக்கிறான். இந்த பையன் சோ இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே ரொம்ப ரொம்ப காமன். ஆனா நம்ம இந்த ஒப்பீடு எதுக்காக பண்றோம்னா, இதுல எதெல்லாம் ஒத்து போகுது? ஒற்றுமை எங்க இருக்கு? அதாவது சிமிலாரிட்டீஸ் என்ன? டிஃபரன்ஸ் என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். அப்ப தெரிஞ்சுக்கிட்டா தான், இத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்ன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த ஒப்பீட்டு முறை வந்து எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல, எந்தெந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட்ல, எந்தெந்த மாதிரியான மக்களுக்குள்ள, எந்தெந்த மாதிரியான கலாச்சாரத்துக்குள்ள நம்ம பண்றோம் அப்படிங்கிறது தான் ரிசர்ச். ஸோ இந்த இந்த சில நேரங்கள்ல கம்பேரிசன் பண்ணப்போ, நம்ம பேசுன மாதிரி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியும், இன்னைக்கு இருக்கிற காம்ப்ளக்ஸ் சொசைட்டியும் படிக்கிறாங்கன்னா, இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரிமிட்டிவ் சொசைட்டில பிரச்சனை இல்லாத இடமும், இங்க இருக்கிற பிரச்சனையான இடமும் என்னென்னன்னு கம்பேர் பண்ணதுல தான் தெரியும். இந்த பிரச்சனை இங்க இல்ல, இங்க ஏன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ, நம்மளால வந்து சில ப்ராப்ளம்ஸ இல்ல அதுக்கான சொல்யூஷன்ஸ கம்பேர் பண்ணதுல தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த கண்டுபிடிச்ச விஷயத்த வச்சு வி கேன் ஃப்ரேம் பாலிசிஸ் அண்ட் அதுக்கான தீர்வுகள நோக்கி நம்ம மூவ் பண்ண முடியும். இந்த கம்பேரிட்டிவ் மெத்தட பத்தி. நம்ம ஹிஸ்டாரிக்கல் மெத்தட டர்கைம் யூஸ் பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா, கம்பேரிட்டிவ் மெத்தட பத்தி ரொம்பவே வந்து டர்கைம் வந்து பேசியிருக்கிறாரு. ஏன்னா, ஆரம்ப காலத்து சோசியாலஜிஸ்ட் எல்லாருமே இன்னைக்கும் நம்ம நெறைய கம்பேரிசன் பண்றோம். இல்லன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து ஒரு மெத்தடாலஜில எப்படி அப்சர்வேஷன் சொன்னாங்களோ, அதே மாதிரி கம்பேரிசன சொல்லியிருக்கிறாங்க. ஒப்பீட்டு சமூகவியல் என்பது சமூகவியலின் ஒரு குறிப்பிட்ட பிரிவு அல்ல. இது சமூகவியலாகவே உள்ளது. இதுவரை அது முற்றிலும் விளக்கமாக இருப்பதை நிறுத்துகிறது மற்றும் உண்மைகளை கணக்கிட விரும்புகிறது அப்படின்னு சொல்றாரு. சோ அது வந்து மெத்தடாலஜி மட்டும் கிடையாது. அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சோசியாலஜி. அது வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அதுக்கான உண்மைகளை வெளியிடுறதுக்குமான ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்றாரு. சோ நம்ம இப்போ வந்து டர்கைமோட கம்பேரிட்டிவ் மெத்தட் என்னன்னு பார்க்க போறோம். ஆம், அதே இது நெறைய நேரங்கள்ல நான் என்னோட வகுப்புகள்ல சொல்றது, ஆரம்ப காலத்து சமூகவியலார் எல்லாருமே என்ன ஒரு முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அறிவியலுக்கு ஏத்த மாதிரியே நம்ம வந்து நம்மளுடைய ஆம், ரிசர்ச்ச கண்டக்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. சமூகவியலும் ஒரு 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 அதோட ரிசர்ச்சும் வந்து ஆதென்டிக்கா, எம்பிரிக்கலா, ஃபேக்ட் சப்போர்ட்டடா இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுன அ முதல் அ ஒப்பீடு அப்படிங்கிற விஷயம் வந்து அம் டர்கைம் பண்ணியிருக்கிறாரு. டர்கைமோட சூசைட் தியரி ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஏன் அப்படின்னு சொன்னா, அவரோட தற்கொலை கோட்பாட்டுக்கு அவர் வந்து தகவல்களை எடுத்து நெறைய கம்பேரிசன் பண்றாரு. அதுல நீங்க வந்து அந்த ரிசர்ச் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரிலிஜன சேர்ந்தவங்க வந்து நெறைய தற்கொலைக்கு போறாங்க. இந்த இதுல இருக்கிறவங்க வந்து நெறைய தற்கொலைக்கு போறாங்க. இந்த மாதிரியான குடும்ப பேக்கிரவுண்ட்ல இருந்து வர்றவங்க தற்கொலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொன்னுக்கும் ஒப்பீடு பண்ணுவார். அதாவது உடைந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தற்கொலை நெறைய பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே தகவல். அதாவது வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அவர் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு தகவல வச்சு ஒப்பிட்டு அவரால வந்து என்ன குடுக்க முடியுது? காரணங்கள் காசல் ரிலேஷன்ஷிப் இந்த விஷயம் நடந்ததுனால இது இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு குடுக்குறதுக்கு அவரால முடிஞ்சிருக்கு. அப்போ இங்க இங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது? அறிவியல் மாதிரி ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப சயின்டிஃபிக்கா ஒரு ரிசர்ச்ச கண்டக்ட் பண்ண முடியும். காசல் ரிலேஷன்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்மளால குடுக்க முடியும். ஆ இது வந்து இந்த மெத்தடாலஜினால நம்ம வந்து சமூகவியலோட ரிசர்ச்ச ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போகலாம். ரொம்ப கரெக்ட்டா ப்ரிசைஸா நம்மளால ஆன்சர்ஸ் குடுக்க முடியும். ஆம். அடிப்படையா நினைக்கிற நெறைய விஷயங்களுக்கு விளக்கம் குடுக்க முடியும். ஸோ, அ வரலாறு மற்றும் அதாவது ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது வந்து அ ஒரு ஒரு சோசியல் சயன்சஸ் ரிசர்ச் இன் அதுல சோசியாலஜி இன் பர்ட்டிகுலருக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையா தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு.
அவருடைய டிவிஷன் ஆஃப் லேபர் மொத எழுதினது. அதிலேயே வந்து அவர் வரலாற்று முறை தான் பயன்படுத்துறாரு. நான் சொன்ன மாதிரி அதுல வந்து 2 விதமான அ பணிகள பத்தி பேசுறாரு. ஒண்ணு வந்து மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி, அடுத்தது வந்து ஆர்கானிக் சாலிடாரிட்டி. மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி சமூகம் வந்து முழுக்க முழுக்க மெக்கானிக்கலா இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அவங்க வந்து ரொம்ப வளர்ச்சியையும் ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப குளோஸ்டா, ரொம்ப சிமிலரா, ரொம்ப அது சிமிலாரிட்டிய பேஸ் பண்ணி தான், ஒத்துமைய வச்சு தான் இருக்கும். அதே இது ஆர்கானிக் சாலிடாரிட்டி சொசைட்டிய பேசும்போது, அது வேற்றுமைய வச்சு இருக்கும்னு சொல்றாரு. அப்போ இதுல நான் அடிப்படையான விஷயமே வந்து அந்த நூல் தான். ஒற்றுமை இங்க என்ன இருக்கு? இங்க வேற்றுமை எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் அவரோட அந்த தியரியவே அவர் பேசுறாரு. அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது வந்து தொழிலாளர்களோட பிரிவு அப்படிங்கிறது. இது வந்து லேபர் ஸ்டடீஸ் பத்தினது கிடையாது. சமூகத்தோட சாலிடாரிட்டிய அவர் பார்க்குற விஷயம். அப்ப அதுக்கான பொது விதிகள அவர் குடுக்குறாரு. அடுத்து லேட்டர் ஸ்டேஜ்ல அவர் எழுதுற புக் தான் த ரூல்ஸ் ஆஃப் சோசியலாஜிக்கல் மெத்தட்ஸ். நான் கிடன்ஸ் சொல்றப்ப நான் சொன்னேன். அவர் வந்து நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் சோசியலாஜிக்கல் மெத்தட்ஸ் குடுக்குறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து அவர் எப்படி சமூகத்த சோசியல் ஃபேக்ட்ஸா பார்க்கணும், சமூக மெய்மைகளா பார்க்கணும் அப்படிங்கிறதும், அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஒப்பீடோட தான். எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வளர்ந்துச்சு, எப்படி நார்ம்ஸ் எல்லாம் சமூகத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் அந்த புக்ல எழுதியிருப்பாரு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் அவரோட பாப்புலர் புக் வந்து சூசைட். நான் இதுவும் ஏற்கனவே சொன்னேன். அவரோட தற்கொலை கோட்பாடு எப்படி தற்கொலைய வந்து சமூக பிரச்சனையா பேசினாரு. அப்ப அவர் வந்து ஆரம்பத்துல இந்த தற்கொலைய பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எப்படி அது வந்து ரேஸோடையோ, இல்லன்னா அவங்களுடைய மனநிலையோடையோ, சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்டோடையோ, இல்ல மைண்ட், இமோஷனோடையோ சம்மந்தப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்த, அவர் எப்படி இல்ல அது வந்து ஒரு சமூக பிரச்சனை, அது சமூகத்துல இருக்கிற மாற்றத்தினால ஏற்படுது அப்படிங்கிறத கொண்டு வந்தது தான் அவருடைய தற்கொலை கோட்பாடு. அப்போ அவருடைய பார்வை எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் அஸ் வெல் அஸ் கம்பேரிட்டிவ் இன் நேச்சர். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு சமூக மானுடவியலார் வந்து ராட்க்ளிஃப் ப்ரவுன். இவர் வந்து ஆக்சுவலா இவர் வந்து ஒரு சமூக மானுடவியலார். இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். இவருடைய மெத்தடாலஜி இவர் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் இன் சோஷியல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொன்னா இவர் தான். இவர பேசாம நம்மளால ஒண்ணும் பேசவே முடியாது. அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு சமூக மானுடவியலார். இவர் வந்து ஒப்பீட்டு முறைய பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா படிக்கிறாரு. இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இவர் வந்து அந்தமான் ஐலாண்டர்ஸ படிச்சாருனாலும், அதுக்கு முன்னாடியே வந்து இவர் எங்க படிக்கிறாரு? ஆஸ்திரேலியன் அபாரிஜின்ஸ் எல்லாம் படிக்கிறார். ஆஸ்திரேலியன் அபாரிஜின்ஸ்ன்னு சொன்னா அங்க இருக்கிற பழங்குடியினர். அங்க இருக்கிற பழங்குடியினருக்குள்ள வந்து ஒரு ஒரு உறவு முறையில சிலர் மேல கோவமா இருக்கு. அதாவது சில சமூகத்து மேல அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கும். அவங்கள பிடிக்காத சமூகமா இருக்கும். இல்லங்க நாங்க இவங்களோடலாம் திருமண உறவு வச்சுக்க மாட்டோம். ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ஒரு கதை சொல்றாங்க. நம்ம வந்து இந்த மித் மாதிரி. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, அ எப்பயுமே வந்து க்ரோவும், ஈகிள் ஹாக்கும் எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருக்கிற பேர்ட்ஸ். அந்த 2 பேர்ட்ஸ வச்சு கதைகள் வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஈகிள் ஹாக்குக்கு காக்கா வந்து மருமகனா போற மாதிரியும், அந்த மாதிரி போன சமயத்துல இந்த ஈகிள் ஹாக்க வந்து ஏமாத்திட்டு இந்த காக்கா வந்து செஞ்சிருது. அதாவது அவங்க சாப்பிடறதுக்கு ஏதோ கொண்டு வர சொல்றாங்க. அது வந்து நல்லா அது சாப்பிட்டுட்டு நீங்க கொண்டு வர மாட்டீங்களா? அப்ப ஈகிள் ஹாக் கேக்குது, "என்னாச்சு? ஏது?" அப்படின்னு சொன்னப்போ, "இல்ல நான் எனக்கு கிடைக்கல, வைக்கல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. சொன்ன உடனே ஈகிள் ஹாக் கேக்குது, "ஆனா உன் வயிறு அப்படி தெரியலையே! நீ நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்குதே!" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லையே எனக்கு ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு ரொம்ப கோவமாயிருது. கோவமாகவும் நல்லா அத புடிச்சு அ தீயில வாட்டுற மாதிரி வாட்டி விட்டுருது. அதனால தான் அதோட கலர் வந்து பிளாக் ஆனதாவும், அந்த தீ இதானதுனால தான் கண்ணு வந்து ரெட்டிஷ்ஷா இருக்கிறதாகவும், அ அது அதுக்கப்புறம் தான் வந்து ஈகிள் ஹாக் சொல்லிடுதாம், "இனிமே வந்து நீ வந்து உன்னோட இரைய தேட மாட்ட. நீ வந்து திருடி சாப்பிடுற ஆளா தான் இருக்க போற" அப்படின்லாம் சொல்லிடுதுன்னு சொல்லிட்டு. இது இது எல்லாத்தையுமே வந்து அவர் ஒப்பீட்டு முறை மூலமா பார்க்குறாரு. இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ட்ரைபல் பீப்பிள்க்கு ஊடால எப்படி எப்படிலாம் இருக்குது, அவங்க கின்ஷிப், ஃபேமிலி இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரியோட அவங்க எப்படி ரிலேட் பண்றாங்க? எப்படி வந்து இந்த அனிமல் லைஃப்பயும் ஆ இல்ல இந்த பேர்ட்ஸ பத்தின கதையையும், அவங்க ரிலேஷன்ஷிப்பையும் எப்படி போகுது அப்படிங்கிற வந்து அவர் அழகா அ எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து கின்ஷிப்பு
ஃபேமிலி, அங்க இருக்கிற மேரேஜ் சிஸ்டம் எல்லாத்துக்குள்ளயும் இந்த இந்த வேற வேற விஷயங்கள் எப்படி வேலை பாக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து இந்த ஒற்றுமை மற்றும் வேறுபாட்டின் உடன்பாடு மற்றும் கருத்து வேறுபாடு இது இது இதுல நிஜமாவே வந்து அவர் வந்து அந்த ஹாஸ்டைலிட்டி ஒரு குரூப்புக்கும் அடுத்த குரூப்புக்கும் இருக்கிற ஹாஸ்டைலிட்டியை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போக மாட்றாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போகாததுக்கு அவங்க சொல்ற கதை என்ன, அதுக்கு பின்னாடி அது அந்த ரிலேஷன்ஷிப்பையும் இதையும் எப்படி அவங்க ஒப்புமைப்படுத்துறாங்க, அதுல என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் படிக்கிறாரு. சோ இதுதான் ராட்க்ளிஃப் ப்ரவுனு. ஆக்சுவலா இந்த இந்த பிக்சர வந்து நான் ஏன் எடுத்தேன்னா, அவர் நெறைய ரிசர்ச் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டில பிரிமிட்டிவ் சொசைட்டியோட பண்ணியிருக்கிறாருன்றதுனால. சோ இது எல்லாத்தையும் அபாரிஜின்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, அவர் வந்து ஒரு இந்த குணாதிசயம்லாம் வந்து இந்த சமூகங்களுக்கு இருக்கும். அவங்களோட தேவை எங்க இருக்குது, எங்கெல்லாம் வந்து எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு ஒரு ஒப்பீட்டு முறை மூலமாக ஒரு பொதுமைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்றாரு. அடுத்த ரொம்ப பாப்புலரான திங்கர் ஒப்பீட்டு முறையை பயன்படுத்தினவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெபர். மேக்ஸ் வெபர். இவர் வந்து ஒரு ஜெர்மன் திங்கர். இவரும் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் சோஷியாலஜி. இவர் வந்து நிறைய பேசியிருந்தாலும் அவரோட ஐடியல் டைப் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு சமூகத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா இவரும் வந்து நிறைய ஏர்லி சோஷியாலஜிஸ்ட் மாதிரியே எப்படி வந்து ஒரு எந்த சமூகம் ஒரு ஒரு சயின்ஸ்ல வந்து இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்பாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது, இந்த டெம்பரேச்சர்ல பாயில் ஆகும், இந்த டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் ஆகும் அப்படிலாம் சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு சோஷியல் ஆக்ஷனுக்கும் நம்ம வந்து ஒரு ஐடியல் டைப் ரெடி பண்ணிடலாம். இந்த ஐடியல் டைப் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஒரு கட்டமைப்பா இருக்கும். அதோட நம்ம வந்து சமூகத்துல நடக்கிற விஷயத்த ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து சமூகம் எங்க இருக்குது, எவ்வளவு தூரம் விலகி இருக்குது, எவ்வளவு தூரம் ஒத்து செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பியூரோக்ரசி மாதிரியான விஷயங்களுக்கு ஐடியல் டைப், பியூரோக்ரசி, ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு சோஷியல் ஃபினாமினாக்கும் அவர் வந்து ஒரு ஒரு ஐடியல் டைப் ரெடி பண்ணி அதோட அவர் கம்பேர் பண்றதுக்கு முயற்சி செய்யறாரு. ஸோ அவரோட பேசிக் ஐடியாவே வந்து அங்க கம்பேரிசன் தான். ஸோ இந்த கட்டமைப்பு வந்து ஒரு 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 இட்ஸ் லைக் அ மெஷரிங் ராட் ஹெல்பிங் பீப்புள் டு டூ கம்பேரிசன். ஸோ அவரோட எல்லா தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் டைப்பை பேஸ் பண்ணது. ஐடியல் டைப் நம்ம இப்பயுமே பயன்பாட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான். ஆனா அந்த மெத்தடாலஜியோட பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா கம்பேரிசன் தான். அடுத்தது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு திங்கர் யாரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் யூஸ் பண்ணி கம்பேரிசனும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முர்டக்ன்றவர் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 250 சமூகங்களை வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி ஃபேமிலி எங்க அதாவது ஃபேமிலி இஸ் யூனிவர்சல், மேரேஜ் இஸ் யூனிவர்சல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நிறைய சமூகங்களை பார்த்து அதுல இருந்து ஒப்பிட பண்ணி அதுல இருந்து ஒரு எசன்ஸா ஒரு ரிசர்ச்ல மூலமா வெளியே கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஆளுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது முர்டக். அவரோட புக்கு சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து இந்த இயற்கை விதிகளை பத்தி எல்லாம் பேசுறாரு. என்னென்னலாம் வேரியபிள்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான டேட்டா கலெக்ட் பண்ணும், என்னென்னலாம் அவர் தான் ஆளு இந்த ஒப்பீட்டு முறையில இதுல இருக்கிறவர் தான் முர்டக். எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வரலாம். கம்பேரிட்டிவ் மெத்தடாலஜில எப்படி டெக்னிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல், கோரிலேஷன், இப்ப 2 வேரியபிள் எடுத்தோம்னாலே அதை ரெண்டையும் கோரிலேட் பண்ணி இது செஞ்சா இது நடக்கும்னா நீங்க ஒப்பிட்டு பண்ணுனாதான் அது செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை ஒப்பிட்டு அதோட தொடர்பு படுத்தி பேசின மெத்தடாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணவர் வந்து நம்ம முர்டக். அவர் வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணல, அது மூலமா வந்து he came out with cultural universals. எப்படி எங்கெங்க கலாச்சாரத்துல பொதுவான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து இப்போ 2 விதமான மெத்தட்ஸ் பார்த்துருக்குறோம். ஒன்னு வந்து ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், 2வது வந்து கம்பேரிட்டிவ் மெத்தட். இந்த 2 மெத்தடுமே வந்து தனியா எக்ஸிஸ்ட் ஆன காலங்களும் உண்டு. இப்போ அதை எல்லாத்தையும் கன்வெர்ஜ் பண்ணி 2 இதுக்கு மேல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடும் யூஸ் பண்ணி பயன்படுத்துறவங்க நிறைய இருக்கிறாங்க.
இந்த ஒப்பீட்டு முறையில நெறைய சிக்கல்கள் இருக்கு. நெறைய நேரங்கள்ல எல்லா வேரியபிளையும் ஒண்ணு போல வச்சு நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஆனா, அந்த மாதிரியான விஷயத்திலயும் நல்லபடியா கவனமா ஒப்பிட்டு ஹிஸ்டாரிக்கல் டூல்ஸையும் யூஸ் பண்ணி சமூகவியலாளர்களும், சமூக அறிவியல் மானுடவியலாளரும் நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிடன்ஸ் மாதிரியான ஆட்கள் கலெக்டிவா நெறைய விஷயங்கள் மிக்ஸ்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நெறைய ரிசர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு குடுத்துட்டே இருக்கிறாங்க. நெறைய மிக்ஸ்டு மெத்தட்ஸ்ல நெறைய ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பயன்படுத்தப்படுற 2 மெத்தட் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து ஹிஸ்டாரிக்கல் மெத்தட். வரலாற நமக்கு காமிக்காம எந்த ரிசர்ச்சும் அப்படி அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு போக முடியாது. அதே மாதிரி கம்பேரிட்டிவ் மெத்தட் நெறைய வேரியபிள்ஸையும் கம்பேர் பண்ணலாம். நெறைய சொசைட்டீஸ், கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணலாம். இந்த 2 விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிருக்கிறோம். தேங்க் யூ.